நம்மகிட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி 14, 28, 20, 40, 32, 64 அடுத்து வார எண் என்னன்றதான் கேள்வி. கேள்வி கிளியர் தானே? ஸோ நம்ம இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும் போது இந்த எண் தொடர்களுக்கு இடையில் இருக்கிற லொஜிக்கல் ரீசன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இந்த கேள்விக்கு நாங்க இலகுவா விட கொடுக்கக்கூடியதா இருக்கு. இதுல பாருங்க, முதலாவது உறுப்புக்கும் இரண்டாவதுக்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 14. அதே போல இரண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் 28க்கும் 20க்கும் இடையில -8. அதே போல 20க்கும் 40க்கும் இடையில 20 வித்தியாசம். பிறகு 40க்கும் 32க்கும் இடையில -8. அதே போல 32க்கும் 64க்கும் இடையில 32 வித்தியாசம். இதுக்கு இடையில எவ்வளவு? 14. ஆக முதல் உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் இடையில சரியான வித்தியாசத்தை பார்த்தோம்னா டபுளா இருக்கு. ஆனா இரண்டாவதுக்கு மூன்றாவதுக்கு இடையில -8. அதே கன்செப்ட்ல தான் மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். முதலாவது உறுப்பையும் இரண்டாவது உறுப்பையும் 2ஆல பெருக்கி அடுத்தது என்ன செய்யறாங்க? 8ஆல பிரிக்கிறாங்க. பாருங்க, இது சரியான கன்செப்டான்றதை பார்க்கல. நம்ம எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. 14 × 2 எவ்வளவு? 28 வந்துச்சா? வந்துட்டு தானே? ரைட், ஓகே. 28 வந்து இரண்டாவது என்ன செய்யறாங்க? -8. இதுதான் இந்த லாஜிக்கல் ரீசன். 2ஆல பெருக்குறாங்க. முதல் உறுப்பு 2ஆல பெருக்குனாங்கன்னா அடுத்த உறுப்புல 8 கழிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த உறுப்பு 2ஆல பெருக்கி 8 கழிக்கிறாங்க. இதுதான் இந்த லாஜிக்கல் ரீசன். ரைட், இங்க பாருங்க, 28 - 8 அப்ப எத்தனை வருது? 20 வருது. மூன்றாவது உறுப்பு வந்துச்சா? வந்துட்டு 20. இப்ப பாருங்க, நமக்கு தெரியும் முதலாவது 2ஆல பெருக்கி 8 கழிச்சவங்க இப்ப மறுபடியும் என்ன செய்வாங்க? 2ஆல பெருக்கி இருக்காங்க. 2ஆல பெருக்கி பார்ப்போம். ஸோ எத்தனை வரும்? 20 2 40 வந்துச்சா? 40 இருக்கு. ஸோ அடுத்தது என்ன செஞ்சிருப்பாங்க? 8ஆல பிரிச்சாங்க, சாரி 8ஆல கழிச்சாங்க, 8 கழிச்சாங்க 32. பின்னாடி அந்த 32 2ஆல பெருக்கிருக்காங்க, 64 வந்திருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணணும்? -8. 8 கழிச்சாங்கண்டா இடைவெளியில வர வேண்டிய எண் அல்லது அடுத்த எண் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அது அடுத்த எண் என்ன? அப்ப 56. 64ல் 8 போகும், 8 கழிப்படும் சொன்னா சரியான விடை 56. ஸோ இரண்டாவது விடை மிகவும் பொருத்தமான விடை இந்த கேள்வி. நன்றி.